நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உழைப்பதே வாழ்நாள் கடமை. தமிழ்நாட்டை காப்பதே நம் தலையாய பணி. நம் கால்கள் பாதை மாறக்கூடாது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் உறுதிமொழி. முதலமைச்சர் ஸ்டாலின் தனது 73வது பிறந்தநாளை முன்னிட்டு அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் மலர் வளையம் வைத்து மரியாதை. அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் வாழ்த்து முழக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பிறந்த நாள் வாழ்த்து. நீடித்த உடல் நலத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ பிரார்த்திப்பதாக பதிவு. வளைகுடா நாடுகளில் வசித்து வரும் தமிழர்களுக்கு அனைத்து உதவிகளும் கிடைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை. தமிழர்கள் தொடர்பு கொள்ள அவசர உதவி எண்களை அறிவித்தது தமிழக அரசு. $19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை $29.50 உயர்வு. வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. சென்னையில் வழக்கத்தை விட அதிகாலையில் கடும் பனிமூட்டம். திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் வெகுநேரம் நீடித்த மூடுபனி. இஸ்ரேல் தாக்குதலில் ஈரான் உச்சத்தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அறிவித்தது ஈரான் அரசு. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கமேனியின் மகள், மருமகன் மற்றும் பேர குழந்தைகள் உயிரிழப்பு. தங்கியிருந்த வீட்டின் மீது நடத்திய தாக்குதலில் மரணம். ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றம் காரணமாக இந்தியாவில் இன்று 400 விமானங்கள் ரத்து. விமான நிலையங்களில் காத்து கிடக்கும் பயணிகள் அவதி. சென்னையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இயக்கப்படும் 28 விமானங்கள் ரத்து. பயணிகள் அவதி. அபுதாபி சயீத் சர்வதேச விமான நிலையத்தில் ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒருவர் உயிரிழப்பு. காயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் அனுமதி. துபாய் விமான நிலையத்தில் சிக்கிக் கொண்ட இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்து மற்றும் குழுவினர் பாதுகாப்பாக உள்ளதாக தகவல். துபாய் விமான நிலைய அதிகாரிகள் அறிக்கை. டெல் அவீவ் மீது ஈரானிய ஏவுகணை தாக்குதல் நடத்தியதில் பற்றி எரிந்த கட்டிடங்கள். தாக்குதலில் பலர் உயிரிழந்திருக்கக்கூடும் என அச்சம். துபாயில் உள்ள உலகின் உயரமான புர்ஜ் கலிஃபா கட்டிடம் அருகே ஈரான் வான்வெளி தாக்குதல். துபாயின் பாம் ஜுமைரா கடல் பகுதியில் ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்தியதால் பதற்றம். வளைகுடாவில் அமெரிக்க ராணுவ தளங்கள் உள்ள நாடுகள் மீது ஈரான் தொடர் தாக்குதல். பஹ்ரைனில் குடியிருப்பு கட்டிடம் மீதும் குவைத்தில் விமான நிலையம் மீதும் ஈரான் ட்ரோன் தாக்குதல். இஸ்ரேல் ஈரான் போரால் வளைகுடா நாடுகளில் வான் எல்லைகள் மூடல். விமான சேவைகள் ரத்தால் வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்கள் வெளியேற முடியாமல் சிக்கி தவிப்பு. இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாக இந்திய தூதரகம் அறிவிப்பு. இந்தியர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான வழிகள் குறித்து ஆலோசித்து வருவதாக தகவல். ஈரான் போர் தொடர்பாக வலைதளங்களில் பரவும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை நம்ப வேண்டாம். வளைகுடாவில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியர்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தியதற்கு ரஷ்யா கடும் கண்டனம். அமெரிக்கா, இஸ்ரேலின் திட்டமிட்ட செயல் பேரழிவிற்கான அபாயத்தை ஏற்படுத்தும் என ரஷ்யா எச்சரிக்கை. அமெரிக்கா ஈரான் மோதலால் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் நிலைமை கவலை அளிக்கிறது. அனைத்து தரப்பினரும் நிதானத்தை கடைபிடிக்கவும் மக்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கவும் இந்தியா வலியுறுத்தல்.
மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசுக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். பிரதமர் மோடி இஸ்ரேலிலிருந்து திரும்பிய 48 மணி நேரத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது குறித்து காங்கிரஸ் விமர்சனம். மதுரையில் இன்று பிற்பகல் 4400 கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கும் பிரதமர் மோடி. புதுச்சேரியில் காலை 11:45 மணிக்கு 2700 கோடி மதிப்பிலான திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். மதுரையில் நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி இன்று உரை. பிரதமரின் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்பு. மேற்கு வங்கத்தில் வெளியான இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 7.04 கோடி வாக்காளர்கள். வரைவு வாக்காளர் பட்டியலில் 58 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்த நிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலில் மேலும் 5 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். T20 உலகக்கோப்பையில் வாழ்வா சாவா போட்டியில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இன்று பலப்பரட்சை. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி அரையிறுதிக்கு தகுதி பெறும் என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு. இலங்கைக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தான் அணி திரில் வெற்றி. ஆறுதல் வெற்றிக்காக அதிரடியாக ஆடிய இலங்கை கேப்டன் ஷனகாவின் முயற்சி வீண். T20 உலகக்கோப்பையில் 3வது அணியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்ற நியூசிலாந்து அணி இலங்கை அணியை வீழ்த்தியும் பாகிஸ்தானின் அரையிறுதி வாய்ப்பு பறிபோன சோகம். இரண்டாவது முறையாக துபாய் ஓபன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற மெத்வதேவ் காயம் காரணமாக இறுதிப் போட்டியில் விளையாடாமல் விலகிய நெதர்லாந்து வீரர் குரிக்ஸ்பூ. மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய மகளிர் அணிகள் இன்று மோதல். ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இழந்த இந்திய அணி ஆறுதல் வெற்றி பெற முனைப்பு.